வெல்கம் டு டோக்கியோ vlogs. டோக்கியோட வாய்ஸ் ஓவர் வீடியோ தான் பார்க்க போறீங்க. डबल बड़ा या पट में फिर कुछ या ए डबल वेसला उडुडु डबलो हां अम्मा गोमुला गोमुला मुद्दा திருத்தணிலேருந்து நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா டோக்கியோக்கு லைட்டாக கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகிடுச்சு. மேபி ஹீட்னால இருக்கலாம். அதனால் பீட்ரூட்டை அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு ஜவ்வரிசியில் ஆட் பண்ணி கஞ்சியாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஃப்ரூட் வாங்கியிருந்தோம் போகும்போது அதையும் திருப்பி ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் இது வந்துட்டு முள்ளங்கி, வீட்லேயே விளை வச்ச முள்ளங்கி. அம்மா வீட்டில் வந்துட்டு நிறைய காய்கறிங்க வந்துட்டு போட்டிருக்காங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே விளைவிச்ச அங்கே வந்துட்டு வந்ததான் இந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே. தக்காளி, அதுக்கப்புறம் வந்துட்டு எலுமிச்சம்பழம் இது கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த துவரம்பருப்பு கொண்டு வந்திருந்தாங்க. பாட்டில் எடுத்துட்டு குறைச்சி அதிகம் எடுத்துட்டு ஊற்றிக்கோ டோக்கி. இதோ இதில் எடுத்துட்டு இப்படி முக்கிட்டு எங்கன்னா ஊற்றணும். टोकी ಎಂದಮ್ಮ ಚೈನ್ അടുപ്പ് ക്ലീൻ ആക്കുണ്ടോ? പിന്നെ ടോക്കി ചെടിക്ക് വെള്ളം ഊത്താൻ വേണ്ടിട്ടല്ലേ കൊണ്ടുവന്നു. എന്താ ചെയ്യുന്നുണ്ട്? ചെടിക്ക് എന്താ ചെയ്യുന്നുണ്ടമ്മ? എന്തിനാ ചെടിക്ക് വെള്ളം ഊത്തുണ്ട്? எங்கள் அம்மாவோட காரக்குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. எங்களை விட எங்கள் அம்மா கொஞ்சம் அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வடகம். இந்த வடகம் வந்துட்டு வீட்லேயே பண்ணது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி, பூண்டு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இதில் வந்துட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். கத்திரிக்காய் வந்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாயில் வரும்போது 3 பெரிய ஸ்பூனில் மிளகா பொடி, 1 சின்ன ஸ்பூனில் மஞ்சள் பொடி வந்துட்டு ஆட் பண்ணணும். இதுக்கு புளி தேவை கிடையாது, ஏன்னா மாங்காய் போடுறதுனால புளி இல்லாமலே நம்ம வந்துட்டு குழம்பு வைக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அதெல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு மேங்கோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டா போதும். ரொம்ப டேஸ்டியான காரக்குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸும் கூட, எதுவுமே போடல. பட் மாங்காய் இருக்கிறதுனால டேஸ்ட்டை வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மாங்காய் சீசன் வந்தாலே எல்லார் வீட்லேயும் மாங்காய் வச்சு பயங்கர ரெசிபி பண்ணுவோம் இல்லையா? తెలుగు మాట్లాడుతున్నావా? తెలుగు మాట్లాడుతున్నావు నువ్వు? వేరేం లేమ్మా. టోకీ ఏం లాంగ్వేజ్ మాట్లాడుతున్నావు నువ్వు? నాకు అర్థం కాలా. ఏం లాంగ్వేజ్ మాట్లాడుతున్నావు? ఏం లాంగ్వేజ్ మాట్లాడుతున్నావు? ఏంది ఏంది? ஒன்றும் புரிய
புரியல டோக்கி. டோக்கி மனசிலாயிட்டுல நீ எந்த டோக்கி எந்த பாரு எனக்கு மனசிலாயிட்டு இல்லையா? இது ஏது லாங்குவேஜ்? இது ஏது லாங்குவேஜ்? வேற ஏது லாங்குவேஜ்? தெலுங்கு, தமிழோ, மலையாளம், இங்கிலீஷ், வேற ஏது லாங்குவேஜ்ல സംസാരിക്കണേ? ടോക്കിയോ ലാംഗ്വേജോ? ഓ ഇത് ടോക്കിയോ ലാംഗ്വേജോ? ഏത് ഊരിൽ ഇങ്ങനെ സംസാരിക്കും? ബൈ ടോക്കി ബൈ. ടോക്കി ബൈ മാ. ടോക്കി ടோக்கி தாங்க பாய். ஐ அம்மாக்கு பாய். நான் க்ளோஸ் பண்றேன் நீங்க போங்க. டோக்கி பாய். பாய். பாய் டோக்கி. பாய் டோக்கி. பாய். பாய். டோக்கி அம்மா வேண்டே. சரி பாய். எங்களோட ஹவுஸ் ஓனர் வந்திருந்தாங்க. அவங்க கூட வந்துட்டு டோக்கி கிளம்பிட்டாங்க. போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பி வந்தா அழவே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஹவுஸ் ஓனர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நைஸ் பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியும் கூட. அதனாலேயே வந்துட்டு எனக்கு அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து நான் ஜிம்முக்கு போகிறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்டு டோக்கியோக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மொட்டை நாங்கள் அடித்தோம். அது திருப்பதிக்கு போயிட்டு அடிக்கணும் அப்படின்றது தான். பட் திருப்பதிக்கு வந்துட்டு போக முடியல. ஏன்னா வந்துட்டு நிறைய ரஷ் இருக்கும், குட்டி குழந்தை. ஸோ அவ்வளோ தூரம் வந்துட்டு அலைய வைக்க வேணாம் அப்படின்றதுக்காக போகல. இந்த ஆகஸ்ட் மாதம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு டோக்கியோக்கு ப்ராப்பராக மொட்டை அடிக்கலான்னு இருக்கோம். அதனால் வீட்லேயே வந்துட்டு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு மே மந்த்து நினைக்கிறேன், மே ஆர் ஜூன் மந்த்து தான் வந்துட்டு டோக்கியோக்கு நாங்கள் இந்த மொட்டை அடித்தோம். தலையில் வந்துட்டு நிறைய ஒயிட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்துட்டு பிறந்து இன்னும் ஒரு மொட்டை கூட அடிக்கலை இல்லையா, அதனால் நிறைய ஒயிட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டோக்கியோக்கு வந்துட்டு பிறந்ததுலேருந்தே என்னன்னு தெரியல, இந்த டிசீஸ்னாலையா இல்லை என்னன்னு தெரியாது, பட் முடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே கொட்ட ஆரம்பிச்சிச்சு. சொட்டை போல் முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு பேக் சைட்லேருந்து கொட்டுச்சு, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த பிக்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் கிடச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் முடி கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த முடிக்கு வந்துட்டு 4 டைம்ஸ் வந்துட்டு முடி கொட்டிட்டு வளர்ந்த முடி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதனாலேயே வந்துட்டு சரி ஓகே, இந்த தடவை வீட்லேயும் மொட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்பராக முடி வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த டைமில் மொட்டை அடித்தது. அண்டு அவளுக்கு வந்துட்டு திருப்பதியில் ஒரு மொட்டை அடிக்கணும், அதுக்கப்புறம் பழனிலையும் ஒரு மொட்டை அடிக்கணும் வேண்டுதல் இருக்குது. ஸோ திருப்பதியில் இருக்கிற மொட்டை வந்துட்டு இப்போது ஆகஸ்ட்டில் நிக்கியோட தம்பி கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா போயிட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் நல்ல முடி வேணும் இல்லையா அவளுக்கு, அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கல்யாணம் முடிஞ்ச உடனே போயிட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ திருப்பதியில் பார்த்துட்டு மொட்டை அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு மொட்டையும் வந்துட்டு பழனியில் அடிக்கணும். சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள அடித்து முடி வளர வைக்கணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய் பாய்.